அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் தொடர்கிறது. ஏற்கனவே தமிழ் இலக்கிய அறிமுக வரிசையிலே சங்கம் மருவிய காலத்து 15 கீழ்கணக்கு நூல்களை பார்த்தோம். அதற்கு முற்பட்ட காலத்திய நூல்களான சங்க இலக்கியங்கள் பற்றி இந்த பதிவிலே பார்க்கலாம் என்று கருதுகிறேன். பல்லாயிரம் ஆண்டுகால பழமையான இலக்கிய இலக்கணங்களை கொண்ட மொழியாக தமிழ் மொழி விளங்குகின்றது. அதனால் அம்மொழி நீண்ட கால இலக்கிய வரலாற்றினை கொண்டிருக்கிறது. இதில் முதன்மையான இலக்கிய வரலாற்று காலம் சங்க காலமாகும். சங்கம் என்ற ஓர் அமைப்பு இருந்ததாக பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்தாலும் சங்கத்திலே அமர்ந்து புலவர்கள் பாடிய பாடல்கள் சிலவாகத்தான் இருக்க முடியும். பெரும்பாலான பாடல்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டவாகத்தான் இருக்க வேண்டும். அவை கிமு 500 முதல் கிபி 200 வரை உள்ள காலத்தில் பாடப்பட்டவையாக கருதப்படுகிறது. சங்க பாடல்கள் 8 தொகை நூல்கள் என்றும் 10 பாட்டு என்றும் பிரிக்கப்பட்டிருத்தல் காணத்தக்கது. ஏராளமான பாடல்கள் ஓலைச் சுவடிகளில் இருந்து அழிந்து போக எஞ்சியவற்றை தொகுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அக்காலத்து அரசர்கள் புலவர்களின் துணையோடு செயல்பட்டனர். அவ்வாறு தொகுக்கப்பட்டனவே 8 தொகையும் 10 பாட்டும் ஆகும். இக்கால பகுதியில் படைக்கப்பட்ட இலக்கண நூல்களும் தொல்காப்பியம் மட்டுமே கிடைத்துள்ளது. 8 தொகுதிகளாக தொகுக்கப்பட்ட 8 நூல்கள் 8 தொகை என்றும் 10 பெரிய பாடல்கள் 10 பாட்டு என்றும் பெயர் பெற்றன. தொல்காப்பியம் சங்க இலக்கியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால், அதாவது சங்க இலக்கியங்களுக்கு இலக்கணமாக திகழ்ந்த தொல்காப்பியம் பற்றி அறிந்து கொள்வது முதலில் தேவையான ஒன்றாகும். சங்க இலக்கியங்களை அகம் புறம் என பிரித்து பார்ப்பதற்கும் தமிழ் மொழியின் முழுமையான இலக்கணத்தை அறிந்து கொள்வதற்கும் தொல்காப்பியம் துணை நிற்கிறது. சங்க இலக்கியங்களுக்கு முன்னால் பல 100 ஆண்டுகால தமிழ் இலக்கியங்கள் இருந்திருக்க வேண்டும். கடல் பெருக்கெடுத்து ஊர்களை அழித்தாலும் ஓலைச் சுவடிகள் பல்வேறு காரணங்களால் அழிந்ததாலும் அவ்விலக்கியங்கள் இன்றைக்கு கிடைக்கவில்லை. அவ்விலக்கியங்களுக்கு அகத்தியர் எழுதிய அகத்தியம் என்ற இலக்கண நூல் இருந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து அகத்தியரின் மாணவரான தொல்காப்பியத்தை எழுதியதாகவும் தமிழ் ஆய்வாளர்கள் இறையனார் கலவியல் உரையை அடிப்படையாக கொண்டு கூறுகின்றனர். தொல்காப்பியர் கிமு 500 அளவில் வாழ்ந்ததாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியமே சங்க இலக்கியத்தின் இலக்கணமாக திகழ்ந்தது. தொல்காப்பியம் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட இலக்கண நூலாகும். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்பன அவை. ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. 8 தொகை நூல்கள் 8 தொகையில் உள்ளவை யாவென்றால் இவற்றை குறிக்கும் பழம்பாடல் ஒன்று உள்ளது. இப்பாடலை மனப்பாடம் செய்து கொண்டால் இந்நூல்களின் பெயர்களை நாம் நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அந்த பாடல் நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியொடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. இவற்றில் நற்றினை, குறுந்தொகை, 500, கலித்தொகை, அகநானூறு ஆகியவை அகநூல்களாகும். 10 புறநூல்களாகும். பரிபாடல் அகமும் புறமும் கலந்த நூலாகும். 10 பாட்டு என்பது சிறிய பாடல்களை எல்லாம் 8 தொகையில் அடங்கிவிட 10 பெரிய பாடல்களின் தொகுதி 10 பாட்டு என பெயரிடப்பட்டது. இ10 பாடல்களையும் குறிக்கும் பழம்பாடல் ஒன்றும் உள்ளது. அது எதுவெனில், முருகு பொருநூறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மருவினிய கோல நெடு நல்வாடை கோல் குறிஞ்சி பட்டின பாலை கடாத்தோடும் 10. இவ்வெண்பாவையில் உள்ள முருகு என்று கூறப்படுகின்ற திருமுருகாற்றுப்படை, பொருணாறு என்று சொல்லப்படுகின்ற பொருணர் ஆற்றுப்படை, 12 என்று கூறப்படுகின்ற திருப்பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கடாம் என்று அழைக்கப்படுகின்ற மலைபடு கடாம் ஆகியவை ஆற்றுப்படை எனும் இலக்கிய வகையை சார்ந்தவை. இவை புறப்பாடல்கள் ஆகும். இவை தவிர மதுரை காஞ்சியும் புறப்பாடல் ஆகும். முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை ஆகியவை அகப்பாடல்கள் ஆகும். நெடுநல் வாடை என்பது அக இலக்கியமா புற இலக்கியமா என்ற ஆய்வு இன்னும் நிகழ்ந்து வருகின்றது. இவற்றுள் முல்லைப்பாட்டு 103 அடிகளை உடைய மிகச்சிறிய பாடலாகும். மதுரை காஞ்சியோ 782 அடிகளை உடைய மிகப்பெரிய பாடலாகும்.
இப்பத்து பாட்டும் 8 தொகையும் இணைந்து 11 மேற்கணக்கு எனவும் பெயர் வரும். சங்க கால இலக்கியத்தின் சிறப்பு பிரிவுகள், அதாவது சங்க இலக்கியங்களை அகம் புறம் என்று பிரிப்பர். காதலை பற்றி பாடும் பாடல்களை அகம் என்றும், காதல் தவிர பிற செய்திகளை பாடும் பாடல்களை புறம் என்றும் கூறுவர். இதற்கான இலக்கணத்தை தொல்காப்பியம் கூறுகிறது. அகப்பாடல்கள் கற்பனையான தலைவன் தலைவியின் காதலை பற்றி விளக்கியுரைக்கின்றன. புறப்பாடல்கள் நாட்டை ஆளும் அரசனின் வீரம், கொடை, சமூகத்திற்கு அரசன் ஆற்ற வேண்டிய கடமைகள், கல்வியின் சிறப்பு போன்றவற்றை கூறுகின்றன. பெரும்பாலான புறப்பாடல்கள் அரசனின் புகழை பாடுவனவாகவே உள்ளன. பூம்புகார், உறையூர், மதுரை, வஞ்சி போன்ற நகரங்களையும் தவிர பெரும்பாலும் சிற்றூர்களே அக்காலத்தில் இருந்தமையால் மக்கள் இயற்கையோடு இயைந்த சீரிய வாழ்க்கையை வாழ்ந்ததை சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. இனி வரும் பதிவுகளில் 11 மேல்கணக்கு தொகுப்பில் உள்ள நூல்கள் பற்றி ஒவ்வொன்றாக அறிவோம். நான் ஏற்கனவே கூறியது போல நான் இலக்கியவாதி அல்ல. இப்பொழுதுதான் சங்க இலக்கியங்கள் என்னவென்று அறியும் பணியிலேயே ஈடுபட்டு நான் படித்ததை பகிர்ந்து வருகிறேன். எனவே பிழை எதுவும் தென்பட்டால் உரிய பின்னூட்டம் அளிக்க வேண்டுகிறேன். என் முயற்சிக்கு உங்கள் மேலான ஆதரவை வேண்டுகிறேன் என்று கூறி இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றியுடன் நாகராஜன். வணக்கம்.